அதே மாதிரி எல்லாருமே மறக்காமல் பசுவிற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூவன் வாழைப்பழம், அதே மாதிரி அகத்துக்கீரை அது மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோதுமையில செய்த ஒரு இனிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பசுவிற்கு கொடுத்து பசுவை ஒரு 3 முறை வலம் வந்து வழிபடும் பொழுது அதுவுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பித்ருலோகம், இப்போ எல்லா லோகமுமே பசுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசுக்களுக்கு உணவு கொடுத்து இந்த கோதுமையில் செய்த இனிப்பு, அதே மாதிரி பூவன் வாழைப்பழம், இல்லை ஏதாவது சம்மந்தப்பட்ட கீரைகள் இதெல்லாம் கொடுத்து நம்ம அந்த பசுவை வணங்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம். ஸோ பசுவிற்கு அன்னைக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் உணவு கொடுக்கிறது உங்களுடைய கர்ம கடன்களை நீக்கும். அதே மாதிரி இந்த தை அமாவாசையில் துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உணவு, அதே மாதிரி அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். இல்லை இறந்தவங்க முன்னோர்களுக்கு வயதுக்கு ஒத்த இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வஸ்திர தானம் அல்லது அன்னதானம், இல்லைன்னா வயதான முதியவர்களுக்கு கைத்தடி இது போன்று கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் அறவே நீங்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த தை அமாவாசை வருகிறது. அப்போ பித்ரு தோஷம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி செய்தும் அதில் ஒரு வெற்றி இருக்காது.